சரி, அர்த்தநாரீஸ்வருடைய திருவருந்தப்படியே நீங்கள் அங்கேருந்து போய் இங்கே எடுத்துகிட்டு எல்லாம் இதை பிடிக்காங்க. இப்போ அங்கே போய் எடுங்க. நாட்டாக போகணும். அங்கேருந்து என்னை ஃபோக்கஸ் பண்ணுங்க. யாருமா வருங்க சூப்பராக கொண்டு கொடுத்தாங்க. ஈஸ்வரை உங்களுக்கு அருள். நான் என்ன சிஸ்டம் படிக்க போறேன். நீங்க வரிசையாக எல்லாம் உட்காந்த மாணியே நான் பிரசாதம் எல்லாமே இந்த சுகந்திர பிரசாதம் பிரசாதம் ஒரு நைவேத்தியம். அந்த நைவேத்தியம் நீங்களே நைவேத்தியம் குடிச்சு பூர்ணமாக சொல்லி குடிச்சு அப்படியே சரிதானே? அதே புத்தகத்தை ஆவாருடைய புரிதல் எல்லா ஒரு விசேஷங்களையும் நீங்கள் தவறாமல் அந்த கடந்து ஓடுகிறீர்கள். உங்களுக்கு சகல சௌபாக்கியமும் சுபமும் கிடைக்க அந்த இறைவனை நான் பிரார்த்தனை செய்கின்றேன். நானும் வந்து பல ஆண்டுகளாக விளக்கு பூஜையை தொடர்ந்து செய்கின்றேன். தொடர்ந்து நான் கேட்க பொழுதெல்லாம் எனக்கு தேவைப்படுவதை கொடுத்து உதவிய பக்தர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்ன எப்பொழுதுமே வராமல் எதையாவது விஷயத்தில் எதையாவது கொண்டு வந்த உங்களுக்கும் அவங்களால என்றளவு கொண்டு வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் நீங்கள் உதவி செய்கிறீர்கள். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் இதுவரையும் பூஜையில் நீங்கள் நன்றாக எனக்கும் இந்த கோயிலுக்கும் உதவி செய்தீர்கள். அர்த்தநாரீஸ்வரர் பல பேருக்கு உதவி செய்திருக்கின்றார். சமீபத்தில் கூட ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு, திருமணம் ஆனது. இப்பொழுது நல்ல ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. பூஜை தெளிவாக சொன்னாலே புரியாது. கொஞ்சம் லேட் ஆச்சு. அர்த்தநாரீஸ்வருடைய திரு அருள்ல நல்ல வேண்டியது நடந்திருக்கு. ஒண்ணு மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். கோயிலுக்கு வருவது எனக்காக அல்ல. அங்க நான் சொல்றேன், அங்க அவரே ஒரு போஸ்ட்மேன் காலத்துல இருப்போம், அல்லது தொடர்ந்து சில காலம் இருப்போம், சில காலம் மாறலாம். அது எந்த விதமான மாற்றமாகவும் இருக்கலாம். வேற ஆளும் யாராவது வரலாம், வேற ஆளும் பண்ணுவார்கள். என்னை விட சிறப்பா பண்றதுக்கு வாய்ப்பு. நீங்க மனசுல வச்சுக்கங்க, என்னால யாரும் யாரை நம்பி இல்லைன்னு எனக்கு தெரியும். அர்த்தநாரீஸ்வரருக்காக நம்முடைய பணிகள் தொடரும். இதுவரையில் நான் அர்த்தநாரீஸ்வரருக்கு நம்ம தொண்டு செய்யறோம், வேறு ஒன்றும் எதிர்பார்க்க தேவையில்லை என்று பலவிதமான சூழ்நிலைகள், சில சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும், சில சூழ்நிலைகள் பாகமாக இருக்கும். அது எல்லா சூழ்நிலைகளையும் ஏற்றுக்கொண்டு இறைவன் திருப்பணி என்று நானும் பல ஆண்டுகளாக செய்து வருகின்றோம். எந்த நேரமும் எந்த வினாடியிலும் நான் இந்த கோயிலில் இருந்து ஓய்வு பெறலாம். as per டாக்டர் அட்வைஸ். அதனால வேற ஒரு ஆட்கள் வந்து பார்ப்பார்கள், இல்ல வேற ஒரு ஆள் கிடைக்கிறதையும் பார்த்துட்டு அப்புறம் போலாம். அதிகமாக கட்டாய சூழ்நிலை வரும்பொழுது முழுவதும் நான் என்னை விலக்கிக் கொள்வதற்கு சூழ்நிலை வரலாம். ஏன் சொல்றேன்னு சொன்னா, முதல் கட்டம் இந்நாள் வரை உதவி செய்த உங்களுக்கு சௌபாக்கியமும் உண்டாகட்டும். மேலும் மேலும் நீங்கள் தொடர்ந்து யார் பூஜை பண்ணாலும் நீங்கள் கலந்து கொள்ளுங்க. போன பிரதோஷம் கூட நான் வர முடியாத சூழ்நிலை, ஜாமியை பண்ண சொன்னேன். அவர் நல்லா பண்ணார். பண்ணாருன்னா ஒருத்தரும் ஒரே மாதிரி பண்ண மாட்டாங்க. எனக்கு முதல்ல ஒருத்தர் பண்ணாரு,
நான் இப்ப பண்றேன். அப்பா ஒரே மாதிரி 5 பிள்ளை பிறந்தா ஒரே மாதிரி பிள்ளை இருக்கிறா இல்லை, ஒருத்தர் அதை நீங்க ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து வரணும். ஏதாவது நம்ம சொல்லியிருந்தா அது உங்களுடைய நன்மைக்காகத்தான் இருக்கும். சில நேரம் தவறாக கூட சொல்லியிருக்கிறார். எந்த நேரமும் எல்லா சூழ்நிலைகளும் எல்லோருமே கரெக்டா சரியா பேசுவாங்க சொல்ல முடியாது. தவறா வார்த்தைகள் வந்திருக்கலாம், அதையும் பொருட்படுத்தக்கூடாது. அது பொருட்படுத்தாம வெற்றி கண்டவர்கள் யார் தொடர்ந்து செய்கிறார்களோ அவர்களுக்கு தொடர்ந்து யார் தன்னுடைய கடமைகளை கோயில் வருவது மட்டுமல்ல, தன்னுடைய கடமைகளை யார் தொடர்ந்து செய்கிறார்களோ அவர்களுக்கு வேண்டிய வரத்தை இறைவன் கொடுப்பார், வேண்டிய அனுகிரகம் செய்வார். அதன் முதலில் இந்த புத்த பூர்ணிமாவில் அது முதல் பலன் அடைந்தது நான் தானே. எனக்கு என்ன குறிக்கோளோ இல்லை, நீங்க புதுசாக பண்ணிருக்கீங்க, நீங்க எப்படி கூட இருக்கீங்க, காரு அப்புறமா எனக்கு என்ன வேண்டுமோ, எந்த காரணத்துக்காக நாங்கள் இருந்தோனோம், எதற்காக நாங்கள் செஞ்சோனோம். ஒரு படத்துல சொல்ல வெற்றி 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 நாங்கல்ல, நம்ம என்னுடைய குறிக்கோள், என்னுடைய லட்சியத்தை இந்த புத்த பூர்ணிமாவில் புத்தம் ஞானம் பெற்றது மாதிரி நாம் ஞானம் பெற்றோம். நமக்கு சகல காரியங்களும் நமக்கு நிறைவுற்றது. நமக்கு பிறகு என்பது எனக்கு இனிமேல் இல்லை என்பது என்னுடைய கருத்து. இதுதான் கடைசி பிறகு. அந்த அர்த்தநாரீஸ்வரரை நாம் ஞானத்தை பெற்றோம். நாம்